பஞ்சாப் கப் அடிக்கட்டும், பஞ்சாப் கப் அடிக்கட்டும். ஏன்டா நீ இப்போ வேண்டிகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல்ஸ் போயிட்டுருக்குங்க ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும். நான் அந்த டைமில் தான் இப்போ வீடியோ போடுறேன். யார் ஜெயிப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபி இப்போதைக்கு பேட்டிங் ஆடிக்கிட்டே இருக்குது. இது என்னடா மேப்பு, எனக்கு வர பயமாக இருக்குது. எப்படி எம்ஐ தான் கப் அடிக்கணும். எம்ஐ எங்கே ஃபைனல்ஸில் இருக்காங்க. வாய் கூட ஒழுங்காக பேச மாட்டேங்க. பஞ்சாப் தான் கப் அடிக்கணும். என்ன போதுன்னு தெரியல. நீங்களே, நான் இப்போ வீடியோக்குள்ளே வரேன். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் யார் கப் அடிப்பான்னு. மேட்ச் வரை போயிட்டுருக்கு. மேட்சோட கருத்தை எப்படின்னு நான் நாளைக்கு சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, சட்டு புட்டுன்னு உள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழன் வினித். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் இந்த மேப் பேர் என்ன, பஜுகா மேப்பு. ஏன்டா எனக்குன்னே வாரிங்க பாட்டுக்குட்டி. பாட்டுக்குட்டி எனக்கு என்னவோ மேட்ச் மைனஸ்ன்னு தோணுது கைஸ். அருமை கைஸ், பக்கத்தில் ஒரு எனிமி இருக்குங்க கைஸ். கையில் வேற எவன்டா அது? இப்போ தாண்டா இறங்குனேன். போங்கடா, நானே பிளாட்டினம் 5 போகலான்னு வந்தேன். எதுவும் ஆகலோம். வந்துருச்சா இது? போங்கடா டே கலாகை செத்துங்கடான்ட்ட. பர்முடா தான் நல்லாயிருக்கும். பர்முடா நெக்ஸ்ட்டில் பாட் தான் வருது. ஆனால் பர்முடா மேப் தான் நல்லாயிருக்கும். ஸ்குவாடாக வந்தால் பர்முடா தான் கைஸ் எனக்கு வரும். ஆனால் அந்த மாதிரி பிளேயர் நான். மேட்சுக்குள்ள மட்டும் MP40 கிடச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் உயிரோடே இருக்க முடியாது தெரியுமா. மேட்சுக்குள்ளே மட்டும் MP40 கிடைக்கட்டும். என்னது இது? என்னது இது गाइस? என்னது இதெல்லாம்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னும் கைஸ் இது கருப்பு கருப்பா? என் ஃபோன் ப்ராப்ளமா? இன்னும் கருப்பு கருப்பாக இருக்கு மேப்பில். டே கல்லாடா இது. ஏன்டா நீங்கள் வேறு மேலே வந்து பார்க்கும்போது ஏன்டா கருப்பாக வைக்கிறீங்க? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, கேக்க சாப்பிடு. இது என்னது? எப்பா யாரா இவன்? யாரு? கிங்ஃபிஷர் வச்சு அழுத்திட்டான். அந்த கேக் எங்க இருக்கு?
ஐயோ இந்த இடத்துக்குள்ளே இறங்கிட்டேனா. இந்த மேட்ச் மைனஸ் கைஸ். சாக போகிறேன், அது மட்டும் எனக்கு தெரியும். அருமை. இங்கே வந்து போனால் இப்படி ஓடி போகணும். காலு வலிச்சா நின்று சாப்பிட்லாம். வயிறு ஃபுல்லாக இருக்கு. இப்போதைக்கு MP40 கிடச்சிருச்சு. இந்த மேட்ச் பிளேஸ்மெண்ட் பூயா அடிக்கிறதுனோ இல்லையோ பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பிடிச்சிருவேன். ஏன்னா கையில் ஐயாக்கு வெஸ்ட்டை காணும். இங்கே பக்கத்தில் கார் இருக்கு. அருமை மான்ஸ்டர் ட்ரக்கு. ஒரு முட்டிட்டு நம்ம கன் எடுத்துக்கலாம். அவனுக்கும் என்ன காமிச்சிருக்கும், நானும் எனக்கும் அவனை காமிக்கும். முதல்ல அவன் எங்கே இருக்கான்? ஓடு, இதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ மேப் ஃபுல்லாக எங்கெங்கேயோ கேக் இருக்கு. வர இந்த கேக்கை சாப்பிட்றேன். இந்த ஒரு கேக் இருக்குல்ல, போடுற தம்பி பிரேக்கா. கேக் கேக் லெவல் 3 பேக்கே ஃபுல்லாக போகுதுடா. லெவல் 2 பேக் எடுத்தால் ஃபுல்லே ஆகிடும். இப்போ இப்படி வந்தால் இங்கே இன்னும் இருக்குமே. ஏன்டா நீ அப்படின்னு கத்தணும்னு கேட்டிங்கன்னா சும்மா தான். இந்த இடத்துல நான் லூட் எடுத்துட்டேனா? அட பாவிகளா, நான் லூட் எடுத்த இடத்துல சுற்றிட்டு இருந்தேன். எனக்கே அசிங்கமாக இருக்கே, என்னத்தை பண்ணுறது.
எவனோ கொண்டு வச்சிருக்கான். கைஸ் நான் நினச்ச மாதிரி எனக்கு என்னாச்சு கைஸ், ஒரு செகண்ட் பிங்கு போச்சு. அப்புறம் என்னாச்சு 50 செகண்ட் பிங்கு போனதுக்கப்புறமா கைஸ் இப்போ நான் பிஆர் விளாண்டே ஆகணுங்க கைஸ். எல்லாம் பத்தலை. ஒரு ரேங்க் புஷ் பண்ணும், டைமண்ட் போகணும். சோழராடா ஹெட்டு. என்னடா சோழராலான்னு தரீங்க, சோழரா தரீங்க, ஒரு பர்முடா தர மாட்டீங்களாடா. இனி எனக்கு நெக்ஸ்ட் பர்முடா மட்டும்தான் வரல. இந்த ஆப்லைன்னு ஒரு மேப் இருக்குமே, அடுத்து அதை கொடுங்க. இந்த பர்முடா சோழரா அது மட்டும் கொடுத்துடாதீங்க. சோழரா தான் இருக்கு. பர்முடா நெக்ஸ்ட்டுடா அது மட்டும் கொடுக்காதீங்க. இந்த சோழரா மேப்பே கொடுங்க, இதுதான் நல்லாயிருக்கு. அதே அடுத்த மேட்ச் பர்முடா வரணும். நான் வெளியே போனால் எனக்கு கான ஸ்கோர் தான் போகும் வீணா. அப்போ நான் ஏன் வெளியே போகணும்? இது அமௌண்ட் இன்னைக்கு அவனையா நாக் பண்ணி போட்டான். அதுக்குள்ளே ஏன்டா எல்லாம் சாவுறீங்க? நான் இன்னும் லேண்டிங் கூட வைக்கல. அதுக்குள்ளே எல்லாம் சாகுறீங்க. கைஸ் ஒரு எனிமி இருக்கான். மேலே ஒருத்தன் இருக்கான். டேய் என்ன மட்டும் ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? என்னைய அடிக்க மறுபடியும் ஸ்பான் ஆகுறேன். என்னடா மேப்பு வாய மூட்டுறா, அமைதியா இருக்கா. அதனால மைனஸ் டைம் பால் கண்டிப்பாக எனக்கு பர்முடா தான் வேணும். bypass போகலாம். bypass போகலாம். இந்த அடி சாவு நான் குடிச்சிருங்க. கடவுளே ஒருத்தனும் வரக்கூடாது இந்த பயாபாஸ்க்கு. எனக்கு வர மேட்சை நினச்சா கூட பயமாக இருக்குது.
மேட்ச் எப்படி போதோ. பாரன் ஓடி போய் எடு பேஸான். முன்னாள் 142 புல்லட்டை கீழே போட்டுறான். இல்லை நான் போட்ட புல்லட்ரா மறுபடியும் எனக்கே கிடைக்கிது பாரு. 30 புல்லட் எடுத்துருப்பானா. வா உள்ள லாங் ரேஞ்சுக்குன்றா. என்னடா ஏன் 94 இருக்கு. நான் ஃபாஸ்ட்டாக லூட் அடிக்க போகிறேன். இப்போ இந்த ஓடுறது இல்லைனா எனக்கு போடுறது தாண்டா வேணும். இந்த இடத்துல ஒன்று, இப்படி கோச்சு அங்கே ஒன்று, இப்படி கோச்சு இங்கே ஒன்று. எவனால் காலை வைக்கிட்டு செத்துருவான். என்னடா சாயந்தரம் மாதிரி இருக்கு கேஸ் பாருங்க. அப்படியே இடமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஏதோ இருக்கு லூட் இருக்கு கேஸ் தெரியல. அங்கே ஸ்கேர் இருக்கு. ஓகே இங்கே ஏக்கே இருக்கா. இங்கே ஸ்கேர் இருக்கு. அங்கே தெரிய மாட்டேங்குது. எந்த கணக்கில் வருது திடீர்னு இப்படி இருக்கு. என்னடா வண்டி இவ்வளோ ஸ்லோவாக பின்னாடி வருது. இந்த பவுஸ் இது நவுந்துச்சா? எனக்கு தான் அப்படி தெரியுதா? எனக்கு தான் அப்படி தெரியும். இன்னும் என்ன வெண்டிங் மிஷினை காணும். போகலாம். 500 வச்சுக்கலாம்.
போகலாம். லெவல் 3 பேக் இதாண்டா எனக்கு வேணும். இந்த லெவல் 3 பேக் இல்லைன்னு நான் எவ்வளோ நேரம் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னும் ப்ரோ கொண்டா வாய்ஸே வரலன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நொடியும் லெவல் 3 பேக் இல்லையே லெவல் 3 பேக் இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தேன் கைஸ். ரன்னர் இருக்க லாஸ்ட் ஜோனில் குக் பண்ணி மண்டேலேயே போட்டுடலாம். எத்தனை வண்டி ஆர்ஸ்னல் மட்டும் ஃபுல்லிங் ஆர்ஸ்னல் வந்துச்சுன்னா நான் ஃபுல் பண்ணுவேன். கீ ஆர்ஸ்னலா சில மேட்ச்லாம் ஃபுல்லிங் ஆர்ஸ்னல் வரும். நீ ஏமரா இப்போ தான் வாய்ஸ் அவ்வளோ கொடுக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா பிளேயிங் கைஸ். ஐயோ கடிக்கு கைஸ் கொசுவெல்லாம் சேர்ந்துண்ண எல்லாம் வந்து என்னன்னு கேளுங்க கைஸ். இந்த கொசுவை சேர்த்திங்களா இல்லை நான் மேகி எடுத்துக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ இப்படி வந்து எம்மா செத்துருப்பேன். ஐடியா மெடிக்கேட்லாம் எனக்கு இன்னும் தேவை. எங்கே அது? இந்த லஞ்ச் பேட் தான் நான் தேடினேன். எப்படி அவன் லான்ச் பேடில் வருவான் எனக்கு தெரியும். மேக வச்சு ஒரே அழுத்திடலாம். ஒரு க்ளூவால் 2 க்ளூவால் ஐஸ் ஆகுது. அதில் பார்த்தீங்களா கைஸ்? நான் போட்டு பார்த்துட்டேன். நான் முதல்ல போட்டு பார்த்தனால தான் இப்போ எனக்கு அவ்வளோலாம் தெரில. டபுளாக விழுகிறது. எருமாட்டு பையன் இன்னும் யூஸ் பண்ணல. இங்கே இறங்கி நான் நிறைய கில்லு கிடச்சிருக்கோம். கில்லே அடிக்கலை, போயா மட்டும் அடிக்க போகிறேன்னு தோணுது. மேக் வேறு கையில் ஷார்ட் ரேஞ்ச் ஏறினானா செத்துவான். மொதல் ஜோனுக்கு போகணும். வண்டி திரும்ப மாட்டுக்கு. செந்தமிழ்நாது எனும் போதின் இன்பம் தென்பந்து பாயுது வேகம் நிறைந்த தமிழ்நாடு.
டே என்னடா இந்த க்ளூவாலு பூயா போட வேண்டிய மேட்ச்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாட்டினம் 5 போகிறோம். ஸ்குவாடாக சேர்ந்து போகிறோம். இப்போ ஸ்குவாடில் ஆட்டோ பிளேயர்ஸ் கூட போனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இன்னும் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட தான் தேவை. போகிறோம் எப்படியாவது போய் காமிக்கிறோம். நீங்கள் தான் கைஸ் அதுக்கு உதவி. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் அங்கெல்லாம் போக முடியும். இதெல்லாம் 0 ஹீரோய்க்கு பார்த்துக்கோங்க. 0 ஹீரோய்க்கு எப்படியாவது ஹீரோய்க்கு போகிறேன். இந்த சீசன் இல்லை, ஏதோ ஒரு சீசன் ஹீரோய்க்கு போகிறேன். போய் காமிப்பேன். எல்லாம் லைக் போடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் இங்கே இருக்கார். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் FW ஜோக்கர் ப்ரோ. இந்த ப்ரைம் சீசன்லாம் எடுத்து வச்சுருக்காரு. நான் இவ்வளோ குட்டியாக இருந்து அவர் யாரெல்லாம் விரும்புகிறேன். யார் வேணால் விரும்பலாம். சைஸ் கணக்கு கிடையாதுப்பா. இது வாங்கி போடலாம். ஒரு மாதம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கு. என்ன கிழிஞ்சு போன பேண்ட் மாதிரி இருக்கு. நான் வாங்கின இந்த பேண்ட் தானே இது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. இதோட வேறு லெவல் வீடியோ சந்திக்கும் முறை விடை பெறுவது நான் உங்கள் வினித், தமிழன் வினித். வர்ஸ்டா. பை பை.